ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து என்னன்னா, முக்கியமா பெண்களுக்கு தான் வந்து ஒரு வீடியோ. ஸோ பெண்கள் வந்து இப்போ 30 வயசு அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, இல்லை அபோவ் 30 அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். ஸோ 30 வயசு மேலே இருக்க பெண்கள் வந்து என்னன்னா ரொம்பவே வந்து ஹெல்த்தில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும். முக்கியமாக போன் ஸ்ட்ரென்த்து. ஸோ இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, போன் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு நம்ம என்னென்னலாம் சாப்பிடணும், எப்படி இருக்கணும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் இதை வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, 30 வயசுக்கு மேலே இருக்க பெண்கள் வந்து அதிகமாக வந்து போன் லாஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து லாஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஹார்மோன் சேஞ்ச் ஆகும். இன்னொன்று நம்ம வந்து ப்ரெக்னன்சி அதில் எல்லாமே வந்து கோத்ரூ பண்ணியிருப்போம். ஸோ முக்கியமாக வந்து போன் ஸ்ட்ரென்த் வந்து என்னன்னா ரொம்ப அவசியம். ஏன்னா அவங்களுக்கு ஹார்மோன் வந்து மெனோபாஸ் கிட்ட வரும்போது அப்படியே ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் அந்த ஹார்மோன் லெவல்லாம் வந்து உங்களுக்கு லோ ஆகும். ஸோ அவங்க தான் முக்கியமாக வந்து போன் வந்து ஸ்ட்ரென்த்தாக பார்த்துக்கணும். அதுக்காக தான் வந்து என்னென்னா போன் ஸ்ட்ரென்த்துக்கு என்னென்னலாம் சாப்பிடணும் அப்படின்றது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் வந்து அப்படின்னா பெண்கள் அதிகமாக நம்ம ஹெல்த்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. முக்கியமாக வீட்டில் இருக்க பெண்கள் வந்து வேலைக்கு கூடிய பெண்களாகட்டும், முக்கியமாக அவங்க குடும்பத்தாரை மட்டுமே நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஹெல்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் வந்து அந்த அளவுக்கு ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட்டாக இருக்க மாட்டாங்க. பட் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா போன் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா அதிகமாக வந்து பெயின், அதாவது மூட்டு வலி, கை கால் வலி, இந்த மாதிரி நிறைய பெயின் வந்து என்னென்னா அவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஆஸ்டியோபோரோசிஸ் அந்த மாதிரி எந்த எலும்பு அரிக்கிற அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து என்னென்னா அதனால் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால் வந்து முக்கியமாக என்னென்னலாம் சாப்பிடணும், நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நிறைய பெண்கள் வந்து என்னென்னா இந்த விஷயத்த வந்து என்னென்னா ஒரு அசால்ட்டாக விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி தான் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ப்ரெக்னன்சி முன்னாடி இருந்தாலும் சரி, ஆஃப்டர் இருந்தாலும் சரி, இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னென்னா ஹெல்த்தில் வந்து என்னென்னா அந்த போன் வந்து என்னென்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இன்னும் ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு வந்து என்னென்னா தேய்மானம், எலும்பு தேய்மானம் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து என்னென்னா பாதிக்கப்படாது. அதுக்கு நீங்கள் முன்னாடியே வந்து என்னென்னா ஹெல்த்தான ஃபுட்டு, ஹெல்த்தியாக வந்து என்னென்னா சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னென்னா நல்லா வந்து என்னென்னா ரிசல்ட் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் மெயினாக வந்து கால்சியம், நம்ம போனுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கால்சியம் வந்து அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் இந்த 3 தான் நம்ம வந்து போனுக்கு வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது. ஸோ போன் வந்து க்ரோத்துக்குமே வந்து இந்த கால்சியம் வந்து பயன்படுது, எல்லாருக்குமே தெரியும். அந்த கால்சியம் எதுலலாம் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு வந்து என்னென்னா பிடிச்ச ஃபுட்டு இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றை மட்டுமே சாப்பிடக்கூடாது. அதனால தான் சொல்லியிருக்காங்க அறுசுவை வந்து சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு வந்து இந்த கால்சியம் வந்து அதிகமாக இருக்குது, நீங்கள் எது எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். பட் இருந்தாலும் வந்து இதிலெல்லாம் கால்சியம் லெவல் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீரை வகைகள். கீரையில் தான் வந்து ரொம்பவே அதிகமாக கால்சியம் இருக்குது. அதில் முக்கியமாக அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் வந்து அரைக்கீரை, சிறுகீரை இந்த மாதிரி கீரை வகைகளில் தான் வந்து உங்களுக்கு நிறைய வந்து என்னென்னா கால்சியம் வந்து என்னென்னா இருக்குது. ஸோ அதனால் கீரை வந்து என்னென்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் டெய்லியும் வந்து என்னென்னா ஆல்டர்னேட் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நீங்கள் கண்டிப்பாக கீரை எடுத்தே ஆகணும். இப்போ கீரையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முருங்கைக்கீரை வந்து என்னென்னா கண்டிப்பாக ஊர் சைடு எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக முருங்கைக்கீரை வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் டெய்லியும் வந்து என்னென்னா முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கோங்க, ஒரு நாள் கீரை எடுத்துக்கோங்க. ஸோ வந்து ஆல்டர்னேட் டேஸில் வந்து கீரை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஆஃப்டர்நூன் ஃபுட்டில் வந்து ஒரு கப்பு கீரை வந்து என்னென்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அரைக்கீரை, சிறுகீரை எல்லாமே வந்து ஈஸியாக டெய்லியும் கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த சைடு இருந்தாலும் சரி, எந்த கீரையாக இருந்தாலும் சரி சாப்பிடுங்க. அதில் முக்கியமாக உங்களுக்கு வந்து அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து அதிகமான கால்சியம் இருக்குது. ஸோ மறக்காமல் எந்த கீரையாக இருந்தாலுமே அது சாப்பிட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ராகி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ராகியில் வந்து அதிகமான வந்து என்னென்னா ஒரே நிமிஷம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்னா ராகி, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ராகியில் வந்து நல்லாவே வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ ராகியை வந்து நீங்கள் வந்து என்னென்னா வேக வச்சு புட்டு மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை ராகி வந்து மாவில் கலந்து டெய்லி ஒரே மாதிரி அது கார்ப்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து என்னென்னா தோசையே வந்து என்னென்னா சாப்பிடாம நீங்கள் அதில் வந்து ராகி மாவு கலந்து ராகி தோசையை எடுத்துக்கலாம். இல்லை பிளைன் ராகி தோசையை கூட நீங்கள் சாப்பிடலாம். ஸோ ராகி தோசை, ராகி இட்லி அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ராகி வந்து என்னென்னா புட்டு நீங்கள் சொல்லிவிட்டு ராகி லட்டு வந்து செஞ்சு சாப்பிடலாம். ராகிலே வந்து லட்டு மாதிரி நீங்கள் வந்து யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க பாருங்கள். ராகி லட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ ராகியை வந்து நீங்கள் வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க. மெயினாக ராகி மால்ட் எடுத்துக்கலாம். மார்னிங் வந்து என்னென்னா நீங்கள் எழுந்தீங்க அப்படின்னா அழகாக வந்து என்னென்னா மார்னிங் ட்ரிங்காக வந்து மில்கில் நிறைய பேர் கலந்து குடிப்பாங்க. ஸோ
3வதா வந்து என்னன்னா கருவேப்பிலையிலே அதிகமா இருக்கு. ஸோ கறிவேப்பிலை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. நெறைய பேர் வந்து சாப்பிடும்போது கறிவேப்பிலைய வந்து என்னன்னா ஒதுக்கி வச்சுருவோம். ஸோ அந்த மாரி இல்லாம கறிவேப்பிலைய வந்து என்னன்னா, நீங்க அத வந்து நல்லா பெசஞ்சு சாப்பிடுங்க. கறிவேப்பிலை தொக்கு வச்சுக்கோங்க. ஜூஸ் வந்து என்னன்னா போட்டு குடிங்க. ஆம்லா, கறிவேப்பிலை 2ம் கலந்த மாரி ஜூஸ் போட்டு குடிங்க. இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இதாகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்னன்னா கொள்ளு பருப்பு வகைகள்ல வந்து என்னன்னா நெறைய எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொள்ளு. இப்ப கொள்ளு வந்து நீங்க வந்து என்னன்னா வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொள்ளு வந்து நீங்க வந்து ஸ்கூப் மாரி குடிக்கலாம். ரசம் மாதிரி வச்சு சாப்பிடலாம். இல்ல வேக வச்சு பிளைனா நீங்க கொள்ளு பருப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா மெக்னீஷியம்லாம் பார்த்தீங்கன்னா, இதுல அதிகமா இருக்கு உங்களுக்கு. நட்ஸு, பருப்பு வகைகள் அது எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து பயிறு வகைகள் எல்லாத்துலயுமே ஆ இது அதிகமா இருக்கு. அப்புறம் பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மீனு, சிக்கன் இதுல எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ நெறைய பேருக்கு நான்வெஜ் பிடிக்காது அப்படின்றவங்க வந்து இது பன்னீர் அந்த மாரி எடுத்துக்கோங்க. இல்ல பயிறு வகைகள், கொட்டை வகைகள் எடுத்துக்கலாம். இவங்க வந்து நான்வெஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா மீனு, அதுவும் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த ஆத்து சைடெல்லாம் கிடைக்கும்ல, அந்த மாரி இருக்கிற மீன்ல நீங்க நல்லாவே எடுத்துக்கலாம். ஸோ மீன் வந்து நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு அது நல்லா வந்து இதா இருக்கும். நீங்க வந்து நான்வெஜ்ல வந்து என்னன்னா மீன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கன்ல வந்து என்னன்னா சாப்பிடுங்க. அதுலயுமே வந்து ஈரல் இதெல்லாம் வந்து நெறைய பேருக்கு வந்து பிடிக்காது. பட் ஈரல்லாம் நெறைய சாப்பிடுங்க. சுவரொட்டி இதெல்லாமே பெண்கள் நீங்க வந்து அதிகமா ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். ஏன்னா நீங்க வந்து என்னன்னா, இன்னும் வந்து என்னன்னா, ஏஜ் ஆக ஆக நமக்கு எல்லாமே வந்து ஹார்மோன்ல இருந்து எல்லாமே லாஸ் ஆயிட்டே இருக்கும். அதனால நீங்க ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கணும். போன் ஸ்ட்ரென்த் ஏன் வந்து நம்ம சொல்றோம்னா, உங்களுக்கே தெரியும் தேய்மானமாகும், பெயின் வரும். ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால நீங்க டெய்லியும் வந்து என்னன்னா, ஹெல்த்தியா வந்து சாப்பிட்றதுக்கு முக்கியமா வந்து எலும்பு வந்து ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு 30 வயசுக்கு மேல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் சாப்பிடுங்க. அதே மாதிரி வந்து என்னன்னா, நீங்க இது வச்சுக்கோங்க. கொட்டை வகைகளில் வந்து நான் சொன்ன மாதிரி நட்ஸு இதெல்லாமே வந்து நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ நட்ஸு இதில் பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாமே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டெய்லியும் வந்து 4 மணி நேரம் அதாவது பாதாம் பருப்பு ஊற வச்சு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சன்லைட்டில் வந்து கண்டிப்பாக நிற்கணும். மார்னிங் பார்த்தீங்கன்னா 7 to 8, ஈவினிங் வந்து 4 to 5 சன் பாத்துன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா வெயிலே வந்து அப்படியே படுத்திருப்பாங்க பீச் சைட்லாம். ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் சன்னில் விட்டமின் டி கிடைக்குது. அதுவுமே போன் ஸ்ட்ரென்த்துக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சன்லைட்டில் வந்து டெய்லியும் வந்து என்னென்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த மாதிரி இருங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் கண்டிப்பாக வந்து பாயில்டு எக் எடுத்துக்கோங்க. பாயில்டு எக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா பாயில்டு எக் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக விட்டு நீங்கள் வந்து ஆம்லெட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை வந்து என்னென்னா நல்லா ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ முக்கியமாக வந்து நீங்கள் பாயில்டுக்கு டெய்லியும் 2ஆவது நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே வந்து என்னென்னா அதில் வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இது சீட்ஸ் வந்து என்னென்னா எல்லா சீட்ஸுமே அந்த 4 சீட்ஸு சியா சீட்ஸு எல்லா சீட்ஸுமே நீங்கள் வந்து என்னென்னா மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிடலாம். போன் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு வந்து என்னென்னா மசிலில் வந்து என்னென்னா மசில் கூட உங்களுக்கு வந்து அதாவது மெயினாக வந்து போன் தான் உங்களுக்கு அதாவது எலும்பு தான் வந்து தேய்மானம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அது ஆப்ரேஷன் அது இது நிறைய பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாமே வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஏன்னா வந்து 30 இயர்ஸ்க்கு மேலே தான் நமக்கு இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. அது வரைக்கும் நம்ம வந்து என்னென்னா எல்லாமே வந்து என்னென்னா சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாக விட்டுருவோம். அதே மாதிரி முக்கியமாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்டுமே நிறைய இருக்குது. அதாவது நீங்கள் முக்கியமாக வந்து என்னென்னா உப்பு அதிகமாக போட்டு அந்த மாதிரி சாப்பிடாம உப்பு லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சோடா, சர்க்கரை அதிகமாக இருக்கிற மாதிரி, கார்ப்ஸ் மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி இதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வெளியிலே சொல்கிற மாதிரி ஜங்க்கை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கூல்ட்ரிங்க்ஸு அது என்னவாக இருக்கட்டும் நீங்கள் வந்து ஒரு வயிறு வலிக்கு கூட இப்போலாம் வந்து பெண்கள் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 30 வயசுக்கு மேலே நீங்கள் வந்து என்னென்னா ரொம்ப வந்து பார்த்து இருக்கணும். ஸோ அதனால தான் இவ்வளோ இதாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நான் சொன்ன ஃபுட்டெல்லாம் நீங்கள் மஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ராகி, பால் வந்து என்னென்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. பிடிச்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னா நைட்டு வந்து 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. அது எதுவும் தப்பு இல்லை. ஸோ பால் வந்து என்னென்னா குடிக்கலாம். இல்லை எனக்கு பிடிக்காது அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மித்தபடி நீங்கள் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நான் சொன்ன ஃபுட்டெல்லாம் நீங்கள் மறக்காமல் வந்து உங்களோட உணவு பழக்க வழக்கத்தில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கீரை தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறாதீங்க. ராகி தானே அதில் எக்கு தானே இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாமே வந்து ஃபுட்டெல்லாம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது
சாப்பிட மாட்டேன்னு நிதானிங்க. ஏன்னா 30 வயசுக்கு மேலே வந்து நான் சொன்ன ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வராமல் தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உணவெல்லாம் நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் 30 வயசுக்கு மேலே இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக இது பெண்கள் கட்டாயம் பார்க்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன ஃபுட்டெல்லாம் அவங்களே கண்டிப்பாக சாப்பிட சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நல்ல நல்ல கண்டென்ட்டாக கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.